வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம மே 14ஆம் தேதியை பத்தி பார்க்க போறோம். இது கணித வரலாற்றுல, அதாவது மேத்ஸ் ஹிஸ்டரியில ஒரு கோல்டன் டேன்னு சொல்லலாம். அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்களா? வாங்க உள்ள போய் என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு டைம்லைனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1761, 1909 அப்புறம் 1917. இந்த 3 வெவ்வேறு வருஷங்கள்ல வெவ்வேறு நாடுகள்ல வாழ்ந்த 3 ஜீனியஸ். ஆனா அவங்க 3 பேருக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கு. அதே மே 14th தேதி. இவங்க நம்ம உலகத்தையே எப்படி டோட்டலா மாத்துனாங்கன்னு பார்க்க போறோம். மேக்ஸ்னா வெறும் நம்பர்ஸ் கிடையாது, அது நம்ம லைஃபையே கண்ட்ரோல் பண்ற ஒரு இன்விசிபிள் பவர்னு இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு ஒவ்வொன்னா பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்குறேன். உங்க ஸ்மார்ட் போன்லயோ லேப்டாப்லயோ எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன் கொடுத்தாலும் ஜஸ்ட் சில மில்லி செகண்ட்ஸ்ல டக்குன்னு ஆன்சர் வருதே, அது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? விண்வெளிக்கு போல சேட்டலைட்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க விளையாடுற வீடியோ கேம்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு மேக்ஸும் வெளியே தெரியாம பேக்ரவுண்ட்ல மட்டும் எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா கால்குலேஷன்ஸ் நடக்குது? இதுக்கான ஆன்சர் தேடி நாம மே 14, 1761க்கு போகணும். இது தாமஸ் சிம்சன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மேத்தமெட்டிஷியன் மறைந்த நாள். மனுஷங்க பல மணி நேரம் உட்கார்ந்து போடுற கஷ்டமான கணக்குகளை கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போடுதுன்னா, அதுக்கு காரணம் அவர் கண்டுபிடிச்ச நியூட்டன் ராப்சன் இட்டரேட்டிவ் ஃபார்முலா தாங்க. இட்டரேஷன்னா ஒன்னும் இல்ல, ஒரு பெரிய டார்கெட்டை ரீச் பண்ண ஒரே ஸ்டெப்பை திரும்ப திரும்ப ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சு கரெக்டான ஆன்சரை நெருங்குறது. மனுஷங்களுக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சா போர் அடிக்கும், ரைட்? ஆனா மிஷின்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸி. இந்த 18th செஞ்சுரி லாஜிக்கை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஒர்க் ஆகுது. இதுல ரியல் மேஜிக் என்ன தெரியுமா? ஒரு 250 வருஷம் பழமையான மேக்ஸ் ஃபார்முலா தான் இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் கால்குலேட்டரோட சீக்ரெட் பிரெயினா செயல்படுது. பாருங்க, எப்பவோ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியை எப்படி டிரைவ் பண்ணுதுன்னு. சீரியஸா மைண்ட் ப்ளோயிங்ல. ஓகே, இப்போ திரும்பவும் நம்ம டைம்லைனுக்கு வருவோம். இன்னும் நம்ம அதே மே 14ஆம் தேதியில தான் இருக்கோம். ஆனா ஒரு 148 வருஷம் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1909ஆம் வருஷத்துக்கு போவோம். இப்போ உங்களுக்கான 2வது மிஸ்ட்ரி. கம்ப்யூட்டர்ஸ்க்கு 0, 1 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும்தான் புரியும், நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின்ஸ் இல்லனா சாட் ஜிபிடி மாதிரி ஏஐஸ்லாம் நம்ம கேட்குற கேள்விகளை எப்படி எக்ஸாக்டா புரிஞ்சுக்குது? ஒரு மெஷின் எப்படி மனுஷங்களோட லாஜிக்கையும் ரூல்ஸையும் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுது? இதுக்கான விடை மே 14, 1909ல மறைஞ்ச ஜியோவானி வைலாத்தி கிட்ட தான் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் லாஜிக், அதாவது கணித தர்க்கங்கிற ஃபீல்டுல அவர் பண்ண ஆழமான ரிசர்ச் தான் இன்னைக்கு நாம மெஷின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பேஸ்மெண்ட். மனுஷங்க பேசுற மொழிக்கும் கம்ப்யூட்டருக்கு புரியிற லாஜிக்குக்கும் உள்ள கனெக்ஷனை அவர் அப்பவே அனலைஸ் பண்ணாரு. ஒரு சாதாரண சென்டென்ஸை எப்படி மேக்ஸ் ஈக்குவேஷனா மாத்துறதுன்னு அவர் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இதனாலதான் நம்ம சாதாரணமா பேசுற வார்த்தைகளை கம்ப்யூட்டர்ஸ் புரிஞ்சுக்கிற லாஜிக் ரூல்ஸா நம்மால ஈஸியா மாத்த முடியுது. சோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சீக்ரெட் லாங்குவேஜே இந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக் தானுங்க. இந்த லாஜிக் மட்டும் இல்லனா இன்னைக்கு நாம பிரமிச்சு போய் பார்க்குற இந்த ஏஐ உலகமே கிடையாது, ஃபர் ஷூர். சரி, மறுபடியும் அதே மே 14ஆம் தேதி. இப்போ டைம் லைன்ல கொஞ்சம் வருஷம் மட்டும் முன்னாடி போய் 1917க்கு வருவோம். இங்க நாடு வேற, ஆனா சிந்தனை அதை விட ரொம்ப பிரம்மாண்டமானது. இப்போ உங்ககிட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நம்ம டெய்லி வாட்ஸ்அப்ல அனுப்புற பிரைவேட் மெசேஜஸ், நம்ம பேங்க் பாஸ்வேர்ட்ஸ், இது எல்லாமே ஹேக்கர்ஸ் கிட்ட மாட்டிக்குமோன்னு பயம் இல்லாம எப்படி இவ்ளோ சேஃபா இருக்கு? இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜி எப்படி கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான சீக்ரெட் மே 14, 1917ல பிறக்க போகுது. அன்னைக்கு பிறந்த வில்லியம் டட் அப்படிங்கிற ஜீனியஸ் கிட்ட தான் இதுக்கான ஆன்சர் இருக்கு. அது 2ஆம் உலகப்போர் நடந்த டைம். பிளெட்ச்லி பார்க்ல அவர் பண்ண ஒரு விஷயம் இருக்கே, அது ஹியூமன் ஹிஸ்டரியிலே ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். எனிமீஸ் அவங்களோட மிலிட்டரி மெசேஜஸ ஃபிஷ் சைஃபர் அப்படிங்கிற ஒரு 12 வீல் மெஷின் மூலமா ரொம்ப சீக்ரெட்டா அனுப்புனாங்க. இதுல ரியல் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? வில்லியம் டட் அந்த மெஷினை நேர்ல பார்த்ததே கிடையாது. வெறும் லெட்டர்ஸாவும் நம்பர்ஸாவும் வந்த அந்த கன்ஃபியூசிங்கான டேட்டாவை மட்டும் வச்சு அந்த மெஷின் எப்படி ஒர்க் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதை பிரேக் பண்றதுக்கான அல்காரிதமை எழுதினாரு. கண்ணுக்கே தெரியாத ஒரு மெஷினோட சீக்ரெட்டை உடைச்ச அவரோட அந்த மாபெரும் லாஜிக் தான் இன்னைக்கு நம்ம மாடர்ன் சைபர் செக்யூரிட்டிக்கே பேஸ். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய கேஆஸ், அதாவது குழப்பத்துல ஒளிஞ்சிருக்க ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்டையர் இன்டர்நெட் உலகத்தையே சேஃபா வச்சிருக்கு. அவர் அன்னைக்கு எழுதின அந்த அல்காரிதம்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட பர்சனல் டேட்டாவையும் பாஸ்வேர்ட்ஸையும் டோட்டலா செக்யூரா பாத்துக்குது. ஓகே,
இப்போ இந்த தமிழ் வீக் எக்ஸ்பிளைனரோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த தாமஸ் சிம்ப்சன், ஜியோவானி வைலாட்டி, அப்புறம் வில்லியம் டட். இவங்க 3 பேருக்கும் நடுவுல என்ன கனெக்ஷன்? இவங்க வேற வேற நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. இந்த பெரிய குழப்பத்துல என்ன பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கு? சிம்ப்சன் கணித குழப்பத்துல ஒரு பேட்டர்னை தேடினாரு. அதோட ரிசல்ட் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இன்ஸ்டன்ட் கம்ப்யூட்டிங். வைலாட்டி லாங்குவேஜ்ல இந்த குழப்பத்துல பேட்டர்னை தேடினாரு. அதோட ரிசல்ட் ஏஐ லாஜிக். டட் எனிமீஸோட சீக்ரெட் கோட்ஸ்ல பேட்டர்னை தேடினாரு. அதோட ரிசல்ட் சைபர் செக்யூரிட்டி. என்ன ஒரு லிங்க் பாத்தீங்களா? இந்த மாபெரும் அறிஞர்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த சீக்ரெட் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சது மூலமா இந்த உலகத்தையே மாத்திட்டாங்க. நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் மேக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. சோ உங்களுக்கான என்னோட ஃபைனல் கேள்வி இதுதான். இன்னைக்கு உங்களோட லைஃப்ல நீங்க என்ன புது பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க? உங்களை சுத்தி இருக்கிற மேக்ஸை கொஞ்சம் ஒத்து பாருங்க. தொடர்ந்து கத்துக்கோங்க. புது புது விஷயம்